முட்டைக்கோஸ் ஸ்மெல் அதிகமாக இல்லாத 1 பாட் கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கனமான வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு சவப்பாக வறுபட்டதும் 2 டீஸ்பூன் பொடியாக அரிஞ்ச இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி சேர்த்து செய்யும்போது முட்டைக்கோஸ் வாசனை அந்த அளவுக்கு இருக்காது. பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா 1, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடியாக அரிஞ்ச பீன்ஸ் 1/4 கப், கேரட் 1/4 கப் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து மூடி மிதமான தீயில 3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. பீன்ஸு கேரட்டு ரெண்டும் பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பொடியாக அரிஞ்ச 1/4 கிலோ முட்டைக்கோஸை இது போல் உதுத்தாப்பில் அள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரியல் உதிர் உதிராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா பொரியல் நல்ல எல்லோ கலரில் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து கீழே இருக்கிற காய் மேலே வர்ற மாதிரி பரட்டி விட்டு திருப்பியும் மூடி வேக விட்டுக்கோங்க. இதே போல் அடிக்கடி கலந்து விட்டுட்டு மூடி வேக விட்டுக்கோங்க. இது போல் உதுத்து விட்டாப்பில் கலந்து விட்டிங்கன்னா பொரியல் உதிர் உதிராக இருக்கும். கலந்து விடும்போது தண்ணி இல்லாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதே போல் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி இது மாதிரி ட்ரை ஆகிடும். காயெல்லாம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி அளவுலேயும் ரொம்ப கம்மியாயிடும். தண்ணி இல்லாமல் இது போல் உதிர் உதிராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய கைப்பிடி அளவு துருவின தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு இல்லைன்னா தோரம்பருப்பை நெத்து பருப்பாக வேக வச்சு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லி ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த பொரியல் சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.